Welcome to Subas. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெருநாள்லாம் நல்லபடியாக கொண்டாடினீங்களா? இன்றைக்கி வந்து நம்மளோட பெருநாள் விலாகில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருநாள் அன்னைக்கு மார்னிங் வந்து நான் வந்து ஒரு 3 மணி போலவே எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஜாமானும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 4:30 மணி போல் வடைக்கு வந்து மாவுனா அரைச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலையிலே வந்து கடல்பாசி பால் ரோஸ்ட் மில்க் ஊற்றி இந்த கடல்பாசி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வடைக்கு சட்னி, அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு வந்து சேமியா ஜவ்வரிசி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சாப்பிடக்குள்ளே பால் ஊற்றி தாளித்து விட்டு சாப்பிட்டா நல்லா தண்ணியாக இருக்கும், கெட்டியாக போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வடை மாவுனா ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து புரோட்டாவுக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீனி, அதுக்கப்புறம் 50 ml பால் எடுத்திருக்கேன். 1 கிலோ மைதா மாவு போடுறேன். போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பு ஜீனி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் கிட்ட பால் ஊற்றிக்கோங்க. பால் ஏன் ஊற்றுறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் பால் வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சிருச்சு. மேலே ஆயில் தடவி இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதே மாதிரி பேடா போட்டு இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தேய்ச்சி வச்சிடலாம். நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க, கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். கடலெண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி இதே மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. நம்ம அடிக்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்லா அடிக்கிறோமோ அதே மாதிரி புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை திருப்பி மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எடுத்து இதையும் வந்து ஒரு 2 அடி அடிச்சுக்கோங்க. 2 அடி அடித்து நல்லா ரோல் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு நாள் போதும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட மாவுனா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தொழுதுட்டு வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தொழுகை கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி நடந்து தான் போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் மற்ற விலாகனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொழுகைனா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பயான் வந்து நடந்துச்சு. பயான் நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்படி வாழ்பவரை போன்று இந்த பூமியில் ஒருவர் உண்டா என்று கேட்கக்கூடிய இந்த பக்ரீத் பயான் வந்து இன்ஷால்லா நான் இன்னொரு வீடியோவா நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். அப்படிப்பட்ட இந்த தியாக நாள் தான் இன்றைக்கு உலுஹியா என்று சொல்லப்படக்கூடிய, உலுஹியா கொடுக்கப்படக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அறுபடக்கூடிய நாள். அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக பெருநானா முடிஞ்சு தொழுதாச்சு. தொழுதுட்டு அங்கே எல்லாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இதுதான் ஸ்கூலுங்க. இங்கே தான் நாங்கள்னா படித்தோம். நாங்கள் படிக்கிறக்குள்ளே வந்து 10th வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 12th வரைக்கும் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து புரோட்டாக்கு வந்து நெய்யும் அதுக்கப்புறம் கடலெண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெறும் நெய்யில் நம்ம புரோட்டா செஞ்சோன்னா உறைஞ்சி போயிடும். அதனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. இதே மாதிரி கையாலே தேய்ச்சிங்க. தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டானதும் போட்டுங்க. போட்டுட்டு லைட்டாக இதே மாதிரி சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டோன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக சவந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச ஆயில் நெய்யும் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற்றி இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கீழே ஃபுல்லாக நல்லா வேகட்டும்.
அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த சைடு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளோட பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா செஞ்சதை நல்லா இதே மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் முட்டை வட்டலப்பமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி இதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பரோட்டாக்கு வந்து ஆட்டுக்கறி ஆணம் அதுவும் ரெடி ஆகிட்டுருச்சு. இதில் வந்து மல்லித்தூள் தேங்காய் அரைச்சி ஊற்றினா இதுவும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட காலை டிஃபன் வந்து இது தான் பாருங்கள். வடை, அதுக்கப்புறம் பூரி, அதுக்கப்புறம் கடல்பாசி, முட்டை வட்டலப்பம், சட்னி, அதுக்கப்புறம் புரோட்டா, அதுக்கப்புறம் மட்டன் குருமா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, கஞ்சி, தயிர் பச்சடி இது எல்லாமே செய்வோம். நான் வந்து மட்டன் பிரியாணி வந்து இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி வித்தியாசமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் போல் ஸ்மேயா வளைச்சிட்டு மாடிக்கு போய் அவளுக்கு நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸ்மேயாவோட பக்ரீத் ட்ரெஸ் இது தான். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவளுக்கு நான் வீடியோ எடுக்கிறது தெரியாது, தெரிஞ்ச உடனே போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ட்ரெஸ்ஸு வந்து சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து மாட்டுக்கு வந்து சேர்ந்துருந்தோம். அந்த கறினா வந்துருச்சு. அதை எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் கறி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கறியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. எடுத்து வச்ச கறியை வந்து உப்பு காரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கறி எடுத்து வச்சாச்சு. இப்போ உப்பு காரம் போடுறதுக்கு கறி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஆட்டுக்கறிலையும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து பீஃபில் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காயக்குள்ளே ஈஸியாக காஞ்சிரும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடுங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம உப்புனா போடுறதுனால நல்லா தண்ணியை வடிகட்டி இதில் வந்து ஒரு 2 பிடி அளவுக்கு உப்பு போடுங்க. கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க. ஏன்னா காய காய அந்த உப்பு வந்து நல்லா கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நான் 2 பிடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். ஏன்னா வீணா போகாமல் இருக்கும், இன்னும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான் நாங்கள் போடுவோம். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ஜீரகம்னா நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி போடுவாங்க. நாங்கள் வந்து சும்மா ப்ளைனாக தான் போடுவோம். இதை நல்லா பிரட்டி இதை நல்லா தட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் காலையில் வந்து சணலில் கோத்து காய வச்சிடணும். நல்லா காயிற வரைக்கும் வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாக் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நம்ம வந்து எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.